நாய் விவகாரமா கோர்ட் கேஸ் வரைக்கும் சில விஐபிகள் அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல, அதுவும் தமிழ்நாட்டுல, சென்னையில நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு நடிகை சங்கீதா. அவங்க வசிக்கிற தெருவுல உஷா நாராயணன் அப்படின்னு ஒருத்தவங்க வசிச்சுட்டு வராங்க. அவங்க வீட்ல சில நாய்கள்லாம் வளர்க்குறாங்க. உஷா நாராயணன் அப்படிங்கிறவங்க ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைசராலாம் இருந்திருக்கிறவங்க. அவங்க வீட்ல வளர்க்குற நாயால அந்த தெருவுல இருக்கிற எல்லாருக்குமே நெறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அவங்க எதிர்த்த வீட்ல இருக்கிறவங்க நாய் வளர்த்துருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் நடுவுல தகராறு ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த எதிர் வீட்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமா சங்கீதாவும் பேசியிருக்காங்க. அதாவது உஷா நாராயணன் வளர்க்குற நாயால சங்கீதாக்கும் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதுனால, இவங்க எதிர் வீட்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமா பேசியிருக்காங்க. இந்த பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. ஆனா அங்க அவங்க கேஸ் எடுத்துக்கல அப்படிங்கிறதால உஷா நாராயணன் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. அதனால சங்கீதா உள்பட எல்லாரோட பேர்லயும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதனால சங்கீதா போலீஸ் எல்லாம் போய் பார்க்க போறாங்களாம். எதுக்காக இவ்ளோ தூரம் போறாங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க சங்கீதா. இந்த விஷயத்த நான் பெரிய விஷயமா ஆக்க விரும்பல. ஆனா அந்த வயசானவங்க தான் நெறைய வார்த்தைகள் பேசுனாங்க. அவங்களுக்கு 70 வயசு இருக்கும். அவங்களுக்கு ஏன் நான் கொலை மிரட்டல் குடுக்க போறேன்? என்னுடைய மதிப்ப, என்னுடைய பேர களங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. பிரச்சனையில அவங்க தான் எனக்கு நெறைய பேர தெரியும் அப்படின்னு சில பேரெல்லாம் குறிப்பிட்டாங்க. அவங்கள வச்சு உங்கள நான் என்ன வேணாலும் செஞ்சுருவேன் அப்படின்னெல்லாம் மிரட்டுனாங்க. நாங்க எதுவுமே பண்ணல. இன்ஃபாக்ட் என்னுடைய புகார் மனுல இங்க பாதிக்கப்பட்ட எல்லாருடைய கையெழுத்தும் கூட இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொசைட்டில இருக்க அவங்களுடைய பேர கெடுக்கிற மாதிரி இவங்க நெறைய வேலைகள் செய்றேன்னு சொன்னதுனால தான் நான் போலீஸ் எல்லாம் போய் மீட் பண்ண போறேன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சங்கீதா.